இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க யாருமே சாதாரண மனுஷங்கள. இவங்க எல்லாருமே ஒரு குளோன்ஸ். அதாவது வெளியே பெரிய பெரிய பணக்காரங்க தங்களோட டிஎன்ஏவை கொடுத்து தன்னை மாதிரி ஒரு குளோனை உருவாக்கி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குளோன்ஸ் மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க உடல் உறுப்புகளை இங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ஹீரோவும் வெளியிருந்து ஒருத்தன் கொடுத்த காசால் டிஎன்ஏ உருவாக்கி வச்சுருப்பான். இங்கே இருக்கிற ஹீரோவுக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு தானாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ இவன் இங்கேருந்து நம்ம எப்படியாவது வெளியே போகணும்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளே தூண்டிகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நடக்கிற தப்பு எல்லாம் ஹீரோ எப்படி மறைமுகமாக கண்டுபிடிச்சி நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து எப்படி வெளியே தப்பிச்சு போகணுன்னு இவன் திட்டம் போடுறான். ஆனால் இவன் திட்டம் போடும்போது அங்கே இருக்கிற மேலதிகாரிகள் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்புறம் ஹீரோயினியா அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ ஒரு குளோனு தான். அவளை கூட்டிகிட்டு எங்கேயாவது இப்படி தப்பிச்சு போகணுன்ட்டு அங்கே இருக்க ஒரு வெண்டிலேட்டர் வழியாக நம்ம ஹீரோ தப்பிச்சு போகிறான். இதை கேள்விப்பட்ட டாக்டர் அவங்கள எப்படியாவது கண்டிப்பாக கொன்னே ஆகணும், இல்லைன்னா வெளியே தெரிஞ்சது பெரிய பிரச்சனைன்ட்டு ஒரு அடியால் அனுப்புகிறான். அவனும் பின்னாடியே துரத்திட்டு போகிறான். இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு போகிறாங்க. அப்போது வெளியே இவனுக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு அங்கே வேலை செஞ்சுருக்கேன், பாதி உண்மையை சொல்லியிருப்பான். அவன் மூலியமாக சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேருமே ஒரு குளோன்ஸ், நீங்கள் மனுஷங்க கிடையாது, வெளியே இருந்து காசு கொடுத்து தங்களை மாதிரியே உங்களை குளோனாக பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே சரி நீங்கள் உங்களோட ஒரிஜினல் குளோன்ஸ்கிட்டே போங்கன்னு அட்ரஸை கொடுத்து அனுப்புவான். அதன்படி அவனோட ஃப்ரெண்டும் இவங்களும் தப்பிச்சு வெளியே போவாங்க. அப்போது இவனை தேடிட்டு வந்த கும்பலால் அவனோட ஃப்ரெண்டை சுட்டு கொன்னுடுவாங்க. கொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஹீரோயினும் தப்பிச்சு பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க. அடுத்தது என்ன நடக்கிறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.